எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். முதலாளி வெற்றி, மட்டு, லாகூல், நான் விகே எல்லாரும் வந்துட்டோம் பேசுறதுக்கு. எந்த மேட்ச்னா பிளாக் பஸ்டர் ஆஃப் த பிளாக் பஸ்டர்ஸ், எல் கிளாசிகோ, சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ. சேப்பாக்கல ஒரு தடவை இவங்க மீட் பண்றப்போ ஒரு படையப்பா, ஒரு பாஸா, ஒரு ஜெயிலர் தான். ராகுல், இந்த மாதிரி ஒரு மேட்ச் நீ உங்ககிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன நினைக்கிறீங்க? படையப்பாவா, பாஷாவா, ஜெயிலரா? இது வந்து லியோ. ஓ ஓ ஓ ஆ, ஆ, அப்படிதான் இருக்க போகுது. ஆ. அதான் பயங்கர ஹெவி ஓப்பனிங். ஓப்பனிங் நல்லா தான் இருக்கு. ஃபினிஷிங் சரியா இருக்குமா? ஃபினிஷிங் சரியா தான் இருக்கும்னு லிவ் நினைக்கிறேன். அப் பண்ணுமா? இந்த மாதிரி எப்பவுமே லிவ் அப் பண்ணும். இந்த மாதிரி மேட்சஸ்லாம் வந்து ஒரு ஹைப்புக்கு லிவ் அப் பண்ணும். சிஎஸ்கே எம்ஐனா ஒன் சைடா போகாது. இந்த மேட்ச் அப்படிதான் இருக்குமா, இல்ல ஒன் சைடா போயிடும் நினைக்கிறியா? இல்லை இல்லை இல்லை, ஒன் சைடாக போகாது, க்ளோஸாக தான் போகும். டபுள் சைடு தான், ஒன் சைடு ஆம்லேட் ரொம்ப கிடையாது. மட்டு அப்ப பிளேயிங்ல ஒன்னு சொல்லு. அதான் பிளேயிங் 11 மும்பை இந்தியன்ஸ் தான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஏன்னா இப்போ ஹர்திக் பாண்டியாவும் இல்லை. ஸோ அவங்க அதை பேலன்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல கொஞ்சம். மற்றபடி அதான் சூரியகுமார் யாதவ் தான் இந்த மேட்ச்சுக்கு கேப்டன். ஓப்பனிங் ஐ திங்க் ரோஹித், ரயன் ரிக்கல்டன். அதுக்கு வில் ஜாக்ஸும் விளையாடுவார்னு நான் நினைக்கிறேன் இந்த மேட்ச். 2 பேரோட போவாங்க. ஸோ திலக் வர்மா நான் நினச்சேன் ஆக்சுவல் நம்பர் 3 விளையாடுவார் முன்னாடி, இல்லை நம்பர் 4ன்னு. இந்த மேட்ச் மட்டும் ஐ திங்க் ஹி மைட் பிளே கொஞ்சம் கீழே விளையாடுவார்னு நினைக்கிறேன். ஹர்திக் பாண்டியா இல்லாததுனால. போன வருஷம் அந்த பொசிஷன் தான் விளையாடினாரு. ஸோ ஐ திங்க் வில் ஜாக்ஸ், சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் திலக் வர்மா, நமந்தீர், ஆர் தே கேன் ஈவன் பிளே பெவன் ஜேக்கப்ஸும் சேர்த்து வச்சுக்கும் விளையாடலாம். பட் ஆனால் ஏற்கனவே பவுலிங் கொஞ்சம் வீக்கா இருக்கு இவர் இல்லாம. விளையாட முடியாது, வாய்ப்பே இல்லை, விளையாட முடியாது, கஷ்டம் தான். அதான். ஸோ அதுக்கப்புறம் நம்பர் 7 ராபின் மின்ஸ், நம்பர் 8 சாண்ட்னர், 9, 10, 11, 12 வந்து ஐ திங்க் தீபக் சஹார், போல்ட் 2 பேரும் ஷுவரா. இன்னொரு ஸ்பாட் யார் விளையாடுவா? கார்பின் பாஷ். 2 பேர் இருக்காங்க. they can go with கார்பின் பாஷ் ஆர் முஜீப் கார்பின் பாஷ் அண்ட் கரண் சர்மான்னு ஒரு காம்பினேஷன் போலாம். இல்ல முஜீப் அண்ட் அஸ்வினி குமார். Considering it is in Chennai, they may go முஜீப் and அஸ்வினி குமார் ஆர் சத்யநாராயண ராஜு. அந்த மாதிரி போகலாம். பிச் எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம வந்து ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் சென்னை வந்து ரொம்ப ஸ்பின்னிங்காக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து நல்ல ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்கோம். அதை வந்து சும்மா வில்ஜாக்ஸ் ரொம்ப ஸ்பின் ஆச்சுன்னா அப்புறம் வில்ஜாக்ஸ் போட்டதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்பின் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாதுன்றாங்க. இந்த நியூசிலாந்து இந்தியா டெஸ்ட் சீரிஸ்ல வந்து அப்படிதான் அந்த மாதிரி எடுத்தாரு. இட்ஸ் நாட் சேயிங் எனிதிங் இது, பட் தென் நீங்க வந்து ஜடேஜா அஸ்வினோட கம்பேர் பண்ணும்போது கிளென் பிலிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதுதான். நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பின் ஆகணும், பட் ஆனா ரொம்பலாம் ஓவரா டர்னர்லாம் போடக்கூடாதுன்ற. ஆனால் இப்ப ட்ரெடிஷ்னலாவே பார்த்தோம்னா லைக் லாஸ்ட் 2-3 சீசன்ஸாவே சீசன் போக தான் விக்கெட் ஸ்லோ ஆகுமே தவிர இனிஷியலா வந்து 200 அடிப்பாங்க. சேப்பாக்லயுமே ஆவரேஜ் ஸ்கோர் மேபி 170, 180 ரேஞ்சில் இருந்தாலும் இனிஷியலா வந்து கொஞ்சம் ஹை ஸ்கோரிங்கா தான் போகும் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் அந்த மாதிரி. பட் பார்ப்போம் அவ்வளோ ஸ்பின்னிங் ட்ராக்கா இருக்குமா எடுத்த உடனே அப்படின்னா. பட் தே ஹாவ் அ பிளான், தே ஹாவ் அ டீம் ஃபார் தட். அந்த மாதிரி தான் கண்டிஷன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். முதலாளி சொல்லுங்க. இதுல மோஸ்ட்லி அவங்க பிளேயிங் 11ல வந்து அவங்க யூஸ் பண்ற ஃபாரினர்ஸ் வந்து மோஸ்ட்லி ரிக்கில்டன், ட்ரெண்ட் போல்ட், சாண்ட்னர், அவங்க 3 பேர் இருப்பாங்க. 4th வந்து அவங்க டாப்லி தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் ஃபார் சேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இது நான் பேஸ்ட் ஆன் ஹர்திக் பாண்டியா இன்டர்வியூ சொல்றதுனால மோஸ்ட்லி ராபின் மின்ஸ் இப்ப விளையாடுவாரு. ஹர்திக் பாண்டியா திருப்பி வரப்ப தே டிசைட் யாரோ ரிக்கில்டனா ராபின் மின்ஸ் யாரோ ஒருத்தர் விளையாடுவாங்களான்னு கூட டிசைட் பண்ணலாம். ஸோ டாப்லி வில் மைட் கம் இன் ஃபார் த 11 அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஓகே, டாப்லி ஐ ஆல்சோ அக்ரி இன் தட் பாயிண்ட். ஏன்னா நானும் நினைச்சது தான். டாப்லி அவங்க ப்ராக்டிஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். டாப்லி ஹாஸ் அ குட் கேஸ் டு மேக் த பிளேயிங் 11. எனக்கு ஒரே ஒரு அதுல என்னன்னா போல்ட்டும் சஹாரும் நியூ பால்ல போட்டுருவாங்க. டாப்லியோட இதுவே வந்து நியூ பால்ல போடுறதா. அவர் ஒன்னும் டெத் ஒன்னும் பெருசா கிழிச்சது இல்ல. ஜார்டனே பரவாயில்லன்ற அளவுக்கு தான் போடுவாரு டெத்ல. ஸோ அது எடுக்கிறதுல ஒன்னும் யூஸ் இல்லைன்றான். கார்பின் பாஷ் வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்கா அவங்க எம்ஐ கேப்டவுனுக்கு டெத்ல நல்லா போட்டாரு. So Carbin Bosch, even if it's a downgrade, will be more like for low role replacement for Hardik. பட் டாப்ல விளையாடுறத ரூல் அவுட் பண்ண முடியாது. கோயிங் பை வாட் பண்ண முடியாது. அவங்க எப்படின்னு சொல்றாங்கன்னு தெரியல சொல்ற மாதிரி. பட் கோயிங் பை தேர் பிராக்டிஸ் விஷுவல்ஸ் ஆல்சோ வெற்றியோட பாயிண்ட் இஸ் வெரி வேலிட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெற்றி அப்புறம் மத்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து முஜீப், பிகாஸ் இட்ஸ் சென்னை, அதனால முஜீப் சாண்ட்னர் பேர் அப் பண்ணுவாங்க எனக்கு. இம்பாக்ட் பிளேயரா தென் தே மைட் டிசைட் இப்போ வேற யாராவது கொண்டு வரணுமா, ஸ்பின்னரை திருப்பி உள்ள கொண்டு வரணுமா, இல்ல அவங்க பேட்ஸ்மேன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி விளையாடலாமான்னு இருக்கலாம்.
கோர் மெயின்டைன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பெரிஃபரல் தானே, ஸோ அது கொஞ்சம் மாத்தி விளையாடலாம். நமந்தர் இஸ் ஆல்சோ நீங்க மென்ஷன் பண்ணல, பட் ஐ திங்க் ஹி ஹஸ் பீன் a key component for them since last season. ஸோ நமந்தரும் அத நம்பர் 6 இம்பாக்ட் சொல்லியிருந்தேன். அவர் நல்ல பவுலிங்கும் இப்போ நிறைய போட்டார் டொமஸ்டிக்ல. அவரும் Awesome. நிறைய இது பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஓகே, பட் நேத்து பிராக்டிஸ்ல ரோஹித் ஹேட் அ லாங் ஹிட் அகேன்ஸ்ட் அஸ்வினி குமார். லெஃப்ட் ஆர்ம் சீமர் மேபி கலீல்கா பிராக்டிஸ் பண்ணாரா இல்ல அஸ்வினி குமார் இஸ் கோயிங் டு மேக் இஸ் டெபியூன்னு தெரியல. மும்பை வந்து எல்லா மேட்சுமே டெபியூட்டன்ஸ் உள்ள வருவாங்க. போன வாட்டி வாட்டி நேஹல் வதேரா, அது போன வாட்டி நமந்தீர், இந்த வாட்டி குட் பி அஸ்வினி குமார். இந்த மாதிரி வந்தவர் தான் பும்ராவும். இதே மாதிரி நம்ம ஃபேண்டசி வந்து ஒரு நாள் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து வினய்குமார் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். வேற யாரும் சீமர்ஸ் இல்லை. மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து வினய்குமார் தான் பெரிய சீமர், எடுத்துட்டோம் ஃபேண்டசியில. கடைசியில் ஜஸ்பிரீத் பும்ரான்னு ஒருத்தன் விளாடுறான்னு இந்த மட்டும் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிச்சு, வினய்குமார் எடுத்ததே வேஸ்ட் அப்படின்னு. திடீர்னு பும்ரான்னு ஒருத்தர் 30 லட்சத்துக்கோ ஏதோ பேஸ் பிரைஸ் 10 லட்சமோ 30 லட்சமோ ஞாபகம் இல்லை, பேஸ் பிரைஸ் எடுத்து விளையாட எனக்கு விட்டாங்க. நல்ல ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலா முதல் 3 பால் 4 அடிச்சோன்னே ஐயோ அடுத்த மேட்ச் வினய்குமார் வந்துருவானான்னு ஃபீல் பண்ணேன். 4வது பால் கோலி விக்கெட் எடுத்தாரு. ஆமா. ஸோ இப்போ அதனால மும்பை இந்தியன்ஸ் கேன் சர்ப்ரைஸ் வித் தேர் பிளேயிங் லெவன். நான் ஒரு தடவை இஷான் கிஷான் எடுத்து வச்சிருந்தேன். இஷான் கிஷான் உட்கார வச்சுட்டு யாரோ ஒரு சின்ன பிளேயர் எடுத்தாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு. ஸோ இது மாதிரிலாம் நிறையா நடந்திருக்கு மும்பைக்கு. ஸோ ஐ திங்க் அஸ்வினி குமார் இஸ் இன் லைன் ஃபார் டெபியூ டுமாரோ. அவங்க நிறைய சென்டிமெண்ட்டும் பார்ப்பாங்க. ஸோ இந்த லாஜிக்கெல்லாம் விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐ திங்க் ஹீ இஸ் இன் லைன் ஃபார் டெபியூ டுமாரோ. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. சிஎஸ்கேக்கு வாங்க அப்படியே. இப்போ அந்த கான்வேவா ரச்சினா அப்படின்றது ஒரு இதுல ஓடிட்டு இருக்கு. இவங்க வந்து எல்லாம் நிறைய பேர் ரச்சின் கான்வே தான். பட் ஆனா கான்வே தான் அப்படி இவங்களோட சிஎஸ்கே பத்தி தெரிஞ்சிருந்தா அவங்க வந்து கண்டிப்பா கான்வே தான் போவாங்க. கான்வே, ருத்துராஜ், லோப்பன் அண்ட் திரிபாத்தி, அதான் நம்பர் டாப் 3 இருக்கும். நம்பர் 4 வந்து ஹூடாவா இல்ல வேற யாராச்சும் விளையாடுவாங்களான்னு தெரியல. அது மேபி இவங்களும் இம்பாக்ட்ஸாவை யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. அது என்ட்ரி பாயிண்ட். அதுக்கப்புறம் சிவம் துபே, சாம்கரன் கூட மேலே வரலாம். அது இது அப்புறம் ஜடேஜா, தோனி அட் 8, 9 அஸ்வின், 10 யாரா கலீல், 11 பத்திரானா, 12 வந்து அதான் ஹூடாவா, அன்ஷுல் கம்போஜா விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். நூர் அஹமத் மிஸ் பண்றேன். அது 7வது பவுலிங் ஆப்ஷன். சோ தே ஆர் லைக்லி டு பிளே. நூர் அஹமத் மிஸ் பண்றேன். நூர் அஹமத் தான். ஸோ நூர் அஹமத் வந்தா பிளேயிங் லெவன் வில் பி கம்ப்ளீட். இவங்க வந்து வானத்தை போல டீம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை தான். அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரமா ஒரு பிளேயரை டிராப்பும் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து வெளியே அவுட் சைட் நாய்ஸ்க்காக எல்லாம் வந்து ட்விட்டர்ல போடுறது, மீடியாவில் போடுறத வச்செல்லாம் ஒரு பிளேயரை செலக்ட் பண்ண மாட்டாங்க. தே நோ ஹூம் டு பேக். அது அவங்க வந்து தில் கீப் பேக்கிங் அன்டில் போன தடவை ரஹானேக்கு எவ்வளோ அவுட் சைட் நாய்ஸ் இருந்துச்சுன்னு தெரியும். போன தடவை தீக்ஷனாக்கு சாண்ட்னர் தீக்ஷனாக்கு எவ்வளோ அவுட் சைட் நாய்ஸ் இருந்துச்சுன்னு தெரியும். பென் ஸ்டோக்ஸை வந்து வெளியே உட்கார வச்சிருந்தாங்க ஒரு சீசன் ஃபுல்லா. சும்மாலாம் கிடையாது. வேற எந்த பிரான்ச்சைஸ்லயும் இது நடந்திருக்காது. ஸோ தே ஹாவ் தேர் தியரி. தேர் இஸ் ஆல்வேஸ் அ மெத்தட் டு தேர் மேட்னஸ். இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. தே ஆல்வேஸ் ஹாவ் அ பேக்கிங் டு தட். அப்படிதானே வெற்றி? கண்டிப்பா. அவங்க சென்னைனா சிக்னேச்சர் வந்து 11 பேரும் அதே கடைசி வரைக்கும் அதே 11 பேர் தான் போவாங்க, அன்லெஸ் இன்ஜுரி இன்டர்வீன்ஸ். இது வரைக்கும் அவங்க சேஞ்ச் பண்ணதே கிடையாது. அதனால அது எந்த டவுட்டுமே கிடையாது. மோஸ்ட் லைக்லி இதான் ஸ்டார்டிங் 11 இருக்கும். அது சீசன் முடிகிற வரைக்கும் மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. வெரி ரேர்லி அன்லெஸ் இப்போ ஹூடாவோ ஏன்னா இம்பாக்ட் பிளேயர் வேணா கொஞ்சம் மாத்தி ட்ரை பண்ணலாம். மற்றபடி ஐ டோன்ட் திங்க் தேல் மேக் எனி டிஃபரன்ஸ். லாஸ்ட் இயர் அவங்க ரிஸ்வி வந்துட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க, ஒர்க் அவுட் ஆகிட்டு மாத்தினாங்க. ஸோ அதே மாதிரி அந்த ரிஸ்விக்குமே 5-6 கேம் கன்சிஸ்டன்டா கொடுத்தாங்க வெற்றி. அதுக்கப்புறம் தான் தே சேஞ்ச். தே கேவ் ஹிம் a fair run. ஆமா, பட் ஃபேர் ரன். ஆனா ஹி ஃபேஸ் ஒன்லி ஃபியூ பால்ஸ். பட் அது எனிவே பட் அது முடிஞ்சு ஒரு மேட்ச்ல நிறைய பால் விளையாடிட்டார். அதான் பிரச்சனை போயிடுச்சு. தேவையான மேட்ச்ல அதிகமா ஆடிட்டார். ஸோ பட் இதான் கோர் டீம். மத்தவங்க கோர் வந்து 5 பேர் 6 பேர் சொல்லலாம். ஆனா சென்னை பொறுத்த வரைக்கும் கோர்னா 11. ஹூடாவா இது விஜய் சங்கரான்னு இருந்துச்சு. அது நான் நினைச்சேன் என்ட்ரி பாயிண்ட்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. இப்போ நம்பர் 6னா மேபி தே வில் கோ வித் விஜய் சங்கர் நினைச்சேன். பட் ஐ திங்க் ப்ராக்டிஸ் கேம்ல கொஞ்சம் 2 பேரும் பெருசா எதுவும் பண்ண மாதிரி தெரியல. ஸோ அது அந்த ஸ்பாட் மட்டும் மேபி கொஞ்சம் டவுட்டா இருக்கலாம். அதெல்லாம் இல்லை, ஹூடா தான் வருவார் இம்பாக்ட் சப்பா. தட்ஸ் வாட் ஐ திங்க் ஃபார் சிஎஸ்கே. லாகுல் சிஎஸ்கே டீம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே டீம் தான் நீங்க தான் சொல்லிட்டீங்களே, வானத்தை போலவா? வானத்தை போலன்னு. ஆனா வந்துட்டா சத்திரியன் விஜயகாந்தா இல்ல, கஜேந்திரா விஜயகாந்த். என்னடா கஜேந்திரா இன்னும் மெட்ரா சொல்லுங்க. கஜேந்திரா விஜயகாந்த், நரசிம்மா விஜயகாந்த், நரசிம்ம டே சொல்றான் நல்லதான். சரி, ரமணா விஜயகாந்த் ஓகே. நரசிம்மா நல்ல படம் தான்டா.
ரமணா டேய் கேப்டன் பிரபாகர் நரசிம்மா விஜயகாந்த் வந்து ஒரு பெரிய ஒரு சோஷியல் மீடியா காவியம் மாபெரும் சேஞ்ச். காவியம்ங்கிற. ஓகே, அந்த சரி வெற்றி ரைட். காவியத்தை. கடைசி 5 மேட்ச்ல வந்து 4 மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க. பட் ஓவரால் 37 மேட்ச்ல வந்து 20 மேட்ச் மும்பை ஜெயிச்சிருக்காங்க. சரி ஸோ ப்ரோ, நீ லெட்ஸ் ரமணா விஜயகாந்த் மாதிரி நீ பேசினனால ரமணா டீம் தான் சிஎஸ்கே அப்படின்னு சொல்லிடலாம். சரி, யாரு ஜெயிப்பாங்க சொல்லு. எனக்கு ஐ திங்க் மும்பை ஜெயிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏய் தலைகீழாகத்தான் டேய், நீங்க சம்மர் என்னடா அடிப்பீங்க. அப்படிதான்டா எல்லாருமே ஒன்னும் சொல்ல முடியாதுடா. சரி, வச்சுக்க. வெற்றி இல்லடா சொல்லு. சிஎஸ்கேவா? இல்லடான்னு ஏதோ ஆரம்பிச்சீங்களே, சொல்லுங்க. இல்ல அதான் இவங்க ரீடைன் பண்ண 6 பேர்ல 5 பேர்ல 2 பேர் இல்ல. ஹர்திக் பாண்டியா நாட் எலிஜிபிள் பேண்ட். பும்ரா இல்ல. கொஞ்சம் ஐ ஃபீல் ஈவன் என்ன சொல்றது ஃபேவரட்ஸ்னே சொல்லலாம் சிஎஸ்கே. இந்த வருஷம் வந்து மும்பை வந்து அவங்க பிளான்ஸ் வந்து பும்ரா இல்லாம தான் வச்சுக்கணும். பும்ரா யோசிக்கவே கூடாது. அவன் பும்ரா திருப்பி வருவான்னு எதிர்பார்த்து எந்த பிளானே போடக்கூடாது. பும்ரா இல்லாம இந்த சீசன் எப்படி விளையாண்டு ஆகணும். நம்மளே 4 பேர் ஜெயவர்தனை ஆக்சுவலா உட்கார்ந்து கொஞ்சம் பேசும்போது மும்பை அவ்வளவு யோசிக்க மாட்டாங்களா? ஜெயவர்தனை வந்து கொஞ்சம் ஹிண்ட் கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். பும்ரா வந்து வந்தா பாக்கியம், வராட்டி லேகியம். ஸோ நம்ம 3 பேரும் சிஎஸ்கேன்னு சொல்றோம். நானும் சிஎஸ்கேன்னு தான் சொல்றேன். ஐ திங்க் கம்ஃபர்டபுளா சிஎஸ்கே ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாப்பா, மேபி க்ளோஸா கூட போகலாம். பட் சிஎஸ்கே வில் வின். லாகூல் வந்து வழக்கம் போல தலைகீழாகத்தான் சம்மர் அடிப்பேன் அப்படின்ட்டு அவர் எம்ஐ அப்படின்னு தாவிட்டாரு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்படியே ஃபேண்டசியும் பிக் பண்ணுங்க. ராகுல், நீங்களே ஆரம்பிச்சு வைங்க. உங்களுக்கு டைம் வேணும்னா வெற்றி ஆர்மி. இத கெய்க்வாடு, ஜடேஜா 2. அப்புறம் இன்னொன்னு வரோம் திருப்பி. ஹோம் கம்மிங் அஸ்வின். அண்ணாவை எடுத்துட்டீங்க, ப்ரொஃபசர் ஆஷ். அப்புறம் வந்து திலக் வர்மா. ஓகே, I will go with Noor Ahmed. பாருடா, Noor Ahmed and இவ்வளோ கஷ்டமா இருக்குமா? I'll go Sam Curran. ஓகே சார். மும்பையோட 2 நியூ பால் பவுலர்ஸையும் சொல்றேன், ட்ரெண்ட் போல்ட் அண்ட் தீபக் சாஹர். லாகுல், ரோஹித் குருநாத் சர்மா. அடேங்கப்பா. நான் வந்து தலை வந்து ஒரு கடைசியில ஒரு இம்பாக்ட் கொடுத்து விட்டுட்டு ஒரு 2 கேட்ச புடிச்சு ஃபேண்டசிக்கு ஒரு 35 பாயிண்ட் கொடுத்துருவாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் சீக்கிரம் வந்தாருன்னா ஒரு 30-40 கூட அடிப்பார்ல. ஆமா, ஓகே, நல்ல ஆசை. கிரவுண்ட்ல இருக்கும்போது இன்னும் நல்லா தான் இருக்கும் பாக்குறதுக்கு. பாருங்க, சூரியகுமார் அதை விட்டு போற அளவுக்கு இருக்கு. சரி, நான் will go with பத்திரானா. போடுறா, ஆசைப்பட்டுட்டாரு பத்திரானா மேல. சரி, ஓகே. Ryan Rickelton is in line for debut tomorrow. So power play runs வரும் சேப்பாக்ல. So I think Ryan Rickelton to make a quick fire 30-40. So I will go with Rickelton. பட் நம்ம யாரையும் பெருசா விட்டுருக்கோமா? சூரியகுமார் யாரும் எடுக்கல யாரும். பட் சேப்பாக்ல வாங்கடையிலனா கண்ண மூடிட்டு எடுத்துடலாம். ஒரு மேட்ச் போட்டும், அதுக்கப்புறம் சூரியகுமார் அதை எடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஜடேஜா 100 எடுத்தாச்சு, அதை மிஸ் பண்ண முடியாது. ஸோ இவங்க எம்ஐ ஸ்பின்னர் நமக்கு ஷுவரா தெரியல. அதை பார்த்துட்டு நம்ம வியூவர்ஸ் சேவ் பண்ணிக்கலாம். சாண்ட்னர் வந்து சிஎஸ்கேல அவ்வளவு நேரம் பெஞ்ச்ல உட்கார்ந்து. ஓகே, ஸோ ஐ கேன்சல் அவுட் சாண்ட்னரின் நான் கேன்சல் பண்ணிடுறேன். ரிக்கல்ட்டனா எடுத்துக்கலாம். வியூவர்ஸும் வந்து நீங்க ஃபேண்டசி டீம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துருங்க ஒரு தடவை. எம்ஐ ஸ்பின்னர்ஸ் யாருன்னு பார்த்து 2 பேரே எடுத்துருங்க. சிஎஸ்கேல இருக்க எல்லா ஸ்பின்னர்ஸையும் எடுத்துருங்க. டாப் ஆர்டர் பேட்டையும் நீங்கள் எடுத்துருங்க. அதே தான் யூஷுவல் ஃபேண்டசி ரூல்ஸ் தான். நல்லா ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸையும் நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். ஸோ நம்ம டீம் வந்து அந்த டீம்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த மேட்ச் ஐ திங்க் இட் ஷுட் பி அ கிராக்கர். சீசன் ஓப்பனரே ஒரு ஹை இதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா சேப்பாக்கு வந்து ஹோம் மேட்சஸ் ஃபஸ்ட்டு சிஎஸ்கே எம்ஐ, அடுத்ததே சிஎஸ்கே ஆர்சிபி. அதனால வேற லெவல் பட்டாசா தான் ஆரம்பிக்குது. இந்த இனிஷியலி இந்த 2 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஹோம் கேம்ஸ் விளையாடுற டீம்ஸ்க்கு எஸ்பெஷலி. ஹோம் தோத்துட்டிங்கன்னா திருப்பி அவே போய் இருக்கும். ஸோ லெட் சி இஃப் தே கேன் கெட் தேர் ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் ஆன் போர்ட். நீங்களும் அப்படியே உங்களுடைய கருத்துக்களை சொல்லிடுங்க, க்ளோசிங் கமெண்ட்ஸை. ஐ திங்க் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஐ திங்க் கொஞ்சம் நம்ம ஃபேவரட்ஸாக போகிறோம். அவங்களோட இன்ஜுரிஸ் ப்ளஸ் அன்அவைலபிலிட்டினால ஓப்பனர் எப்பயுமே சிஎஸ்கே மும்பை நிறைய மேட்சஸ் ஓப்பனிங் இது வந்து கிராக்கிங்காக இருந்திருக்கு, செம்மையாக இருந்திருக்கு, க்ளோஸாலாம் போயிருக்கு. பிராவோ அந்த மேட்ச் ஜெயிக்க வச்சது அதெல்லாம். என் தலைவன் கேதர் ஜாதவ் அடிச்சு ஜெயிக்க வச்சது ஒரு தடவை. கேதர் ஜாதவ் ஒரு காலில் அடிச்சு 6 ஒரு காலில்.
ஸோ அந்த ராகுல் ஒரு மாதிரி கால் அடிச்சாராம், ஒரு மெசேஜ்ல அடிக்கலையாம். சரி. ஒரு காலா? சொல்லுங்க. ஆமா, ஒத்த கால் கால உடனே அடிச்சாரு. எடுத்தாங்க. சரி விடுங்க, அதெல்லாம் விடுங்க. இப்ப அதான் மட்டும் சொல்லிட்டு இருந்துச்சு. அதான் இந்த மேட்சும் நல்லா க்ளோஸா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ம். கம்ஃபர்டபுளி சிஎஸ்கே வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். பட் அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா அந்த டீம்லயும் கொஞ்சம் சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க சிங்கிள் ஹேண்டட்லி டர்ன் பண்ற அளவுக்கு. பட் சிஎஸ்கே மோர் பேலன்ஸ் மட்டு தன் ஒருத்தனை லுக்ஸ். ஏமாத்தணும், நான் ஆசையை தூண்டணும் மட்டு. அதான் நீ இப்ப எதுக்கு நீ பண்ற. அதை சொன்ன? பஞ்ச் லாக்குல் பஞ்ச் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே. சோ அதனால சிஎஸ்கே கம்ஃபர்டபுளா ஜெயிப்பாங்கன்னு மட்டும் சொல்லிருச்சு. வெற்றி, அப்படியே நீ உன்னுடைய ஃபினிஷிங் டச்சை கொடுத்துட்டு சைன் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ சிஎஸ்கே கம்ஃபர்டபுளா ஜெயிப்போம் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அன்லெஸ் ஆசையை தூண்டி விட்ட மாதிரி ஏதாவது ஆகாத வரைக்கும். இதோட கேகேஆர் மேட்ச் ரிவ்யூல திருப்பி வரோம். சைனிங் ஆஃப் அரட்டை ஸ்கோர்.